நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாத நேரத்தில் பிரியாணி மாதிரியே ஃபுல்ஃபில் பண்ணுற இந்த குஸ்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீஸ் எங்கன்னு தேடுவீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நான் 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் கூட நான் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி கலந்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் ரைஸ்க்கு அளவெடுத்து வச்ச வாட்டர் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 hour சோக் பண்ண இந்த பாசுமதி ரைஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஃபைனலாக தண்ணி எல்லாம் வத்துனதும் தம் போட்டு எடுத்தீங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டைல்லே இருக்கிற இந்த குஸ்கா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.